ஸ்ரீ பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியம் 5ஆம் நாள் அத்தியாயம். இன்னும் சில தினங்களில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதார நாளான ஜென்மாஷ்டி வரப்போகின்ற காரணத்தால் இவ்வளவு நல்ல காலை பொழுதில் பாத்ரபத மாதத்தின் கதையை துவங்குவோம். இன்றைய பாத்ரபத மாத கதை. தீ மூட்டிய பிறகு அவர்கள் பிரம்மதேவரின் தங்குமிடத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் தங்கள் முழு சூழ்நிலையையும் சரியாக கூறினார்கள். பின்னர் பிரம்மதேவர், நீங்கள் அனைவரும் என்னுடன் கடவுளின் தங்குமிடத்திற்கு வாருங்கள் என்றார். இதை கூறி அவர் அனைத்து கடவுள்களையும் தன்னுடன் க்ஷீரசாகரத்திற்கு, அதாவது திருப்பார்கடலின் வடக்கு கரைக்கு அழைத்து சென்று பகவான் வாசுதேவரை நோக்கி, ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானே, தலைவரே, ஆண்டவரே, விரைவாக எழுந்து இந்த கடவுள்களுக்கு நன்மை செய்வீராக என்றார். உங்கள் உதவி இல்லாததால் அசுரர்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கிறார்கள். இதை கூறியதும் தாமரை போன்ற விழிகளை கொண்ட பகவான் அந்தர்யாமி புருஷோத்தமன், தேவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று அவர்களிடம் கூறினார். உடலின் அசாதாரண நிலையை கண்டு, கடவுளே, நான் உங்கள் மகிமையை அதிகரிப்பேன். இப்போது நான் உங்களுக்கு கூறும் பரிகாரத்தை கேளுங்கள். நீங்கள் அனைவரும் அதை உண்மையாக செய்யுங்கள். அசுரர்களுடன் இணைந்து அனைத்து வகையான மருந்துகளையும் எடுத்து திருப்பார்கடலில் வைக்கவும். பின்னர் மந்திராச்சலத்தை கடையும் கோலையும் வாசுகியை கயிற்றில் பாம்பாக மாற்றவும். கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தத்தை பிரித்தெடுக்கவும். இந்த பணியில் நான் உங்கள் அனைவருக்கும் உதவுவேன். திருப்பார்கடலை கடைந்த பின்னர் வெளிவரும் அமிர்தத்தை அருந்துவதன் மூலம் நீங்கள் அனைவரும் வலிமையானவர்களாகவும் அழியாதவர்களாகவும் மாறுவீர்கள். கடவுள்களின் கடவுளிடமிருந்து இதை கேட்டதும் அனைத்து கடவுள்களும் அமிர்தத்தை பிரித்தெடுக்க முயற்சிக்க தொடங்கினர். கடவுள்கள், அசுரர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து வகையான மருந்துகளையும் கொண்டு வந்தனர். அவற்றை க்ஷீரசாகரமான திருப்பார்கடலில் வைத்து மந்திராச்சலத்தை கயிற்றிலும் வாசுகியை கயிற்றிலும் பாம்பாக மாறிய பிறகு அவர்கள் மிகுந்த வேகத்தில் கடையத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உத்வேகத்துடன் அனைத்து கடவுள்களும் ஒன்றாக நின்று வாசுகியின் வாலை நோக்கி நின்றனர். அவர்கள் அசுரர்களை வாசுகியின் தலையை நோக்கி நிற்க வைத்தனர். வாசுகியின் வாயிலிருந்து வரும் மூச்சு மற்றும் எரியும் எரிப்பு காரணமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நெருப்பால் அனைத்து அசுரர்களும் பலவீனமடைந்தனர். திருப்பார்கடலின் நடுவில் பிரம்ம வேதங்களில் மிக பெரியவரான பிரம்மதேவரும் மிகவும் பிரகாசிக்கும் மகாதேவரும் ஆமை வடிவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முதுகில் நின்று மந்தார மலையை தங்கள் கைகளில் தாமரை போல வைத்திருந்தனர். பகவான் ஸ்ரீஹரி தானே ஒரு ஆமையின் வடிவத்தை எடுத்து க்ஷீரசாகரம் என அழைக்கப்படும் திருப்பார்கடலிற்குள் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் நடுவில் நின்றார். மந்தார மலையை மூழ்கிவிடாமல் தனது முதுகில் பிடித்து கொண்டு காப்பாற்றினார். அதன் பிறகு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய தொடங்கிய போது முதலில் கடவுள் வழிபாடும் பின்னர் காமதேனு வழிபாடும் அதிலிருந்து வெளிப்பட்டது. இது ஹவிஷ்யத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது, அதாவது நெய், பால் போன்றவை. அதன் பின்னர் மைத்ர வாருணி தேவதைகள் தோன்றினர். அவர்களுடைய போதையின் வெளிகள் உருண்டு அவர் ஒவ்வொரு அடியிலும் தள்ளாடி நடந்து கொண்டிருந்தாள். அவன் தூய்மையற்றவள் என்று கருதி தேவர்கள் அவளை கைவிட்டு பின்னர் அவள் அசுரர்களிடம் சென்றாள். அவள், பேய்களே, நான் பலத்தை வழங்கும் தெய்வம் என்றாள். நீ என்னை ஏற்றுக்கொள். பின்னர் அசுரர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு புத்துணர்ச்சி செயல்முறை தொடங்கிய போது பாரிஜாத மரம் பிறந்தது. இது தெய்வங்களின் மகிழ்ச்சியை அதன் அழகால் அதிகரித்தது. அதன் பிறகு 7 கோடி மலர்கள் தோன்றின. அவற்றை தேவர்களும் அசுரர்களும் சமமாக அனுபவிக்கிறார்கள். நல்ல செயல்களை செய்து தேவலோகத்திற்கு செல்பவர்களுக்கு அவற்றின் மீதும் சம உரிமை உண்டு. மலர்களுக்கு பின்னர்
குளிர்ந்த கதிர்களை கொண்ட சந்திரன் தோன்றியது. இது தெய்வங்களுக்கு மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் அளித்தது. கடவுள் சங்கரர் அதை தனக்காக கேட்டு, கடவுளே, இந்த நிலவுகள் என் மெட்டி முடியின் அலங்காரங்களாக இருக்கும், எனவே நான் அவற்றை எடுத்து கொண்டேன் என்று கூறினார். பிரம்மதேவரும் அதை மிகச் சிறப்பாக கூறி சங்கரரின் வார்த்தைகளை ஆமோதித்தார். அதன் பிறகு ஒரு பயங்கரமான ஆலகால விஷம் ஒன்று தோன்றியது. இது அனைத்து கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. பின்னர் மகாதேவர் அந்த விஷத்தை ஒரு உறிஞ்சலுடன் அருந்தினார். அதை அருந்தியதால் அவரது தொண்டையில் ஒரு கரும்புள்ளி தோன்றியது. அன்றிலிருந்து அவர் மகேஸ்வர நீலகண்டர் என்றும் அறியப்பட்டார். க்ஷீரசாகரம் என்று அழைக்கப்படும் திருப்பார் கடலிலிருந்து வெளிவந்த அந்த விஷத்தின் ஒரு பகுதியை அருந்த விடப்பட்டது. நீலகண்டன் என்று அழைத்தனர் ஈசனாரை. அரவங்கள் அதை ஏற்றுக்கொண்டன. இதனால் அனைத்து பாம்புகளும் பெரிதாகின. அதன் பிறகு தன்வந்திரி தேவர் திருக்கரத்தில் மாம்பழங்கள் நிறைந்த தண்ணீர் குடத்துடன் தோன்றினார். அவர் வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தார். வைத்தியராஜரை கண்ட பிறகு அனைவரின் மனமும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. இதன் பிறகு அந்த பெருங்கடலிலிருந்து உச்சைஸ்ரவ குதிரையும் ஐராவதம் என்ற யானையும் ஒவ்வொன்றாக தோன்றின. இதன் பிறகு பூக்கும் தாமரையின் மீது அமர்ந்து கையில் தாமரையை ஏந்திய திருப்பார்கடலிலிருந்து அன்னை லக்ஷ்மி தேவி தோன்றினார். அவளுடைய பிரகாசம் சுற்றிலும் பரவி இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீசூக்தத்தை ஓதும் மகர்கள் அவளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். க்ஷீரசாகரம் என்றழைக்கப்படும் திருப்பார்கடல் ஒரு தெய்வீக மனிதனின் வடிவத்தில் தோன்றி ஒருபோதும் வாடாத லக்ஷ்மி தேவியின் மீது ஒரு அழகான மாலையை பொழிந்தது. விஸ்வகர்மா சிற்பி அவளுடைய உடல் பாகங்கள் அனைத்தையும் துறவரத்தால் அலங்கரித்தார். நீராடி தெய்வீக மாலை மற்றும் தெய்வீக ஆடைகளை அணிந்து அனைத்து வகையான துறவுகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த போது தேவேந்திரனும் வித்யாதரரும் அவளை ஏற்றுக்கொண்டனர். பிரம்மதேவர் அவளை பெற விரும்பிய போது அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், வாசுதேவரே, நான் கொடுத்த இந்த லக்ஷ்மி தேவியை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தடை விதித்தேன். அவர்கள் அவளை பெற விரும்ப மாட்டார்கள். நீங்கள் இந்த பெருங்கடலின் பேரின்பத்தை எண்ணற்ற ஆண்டுகள் நிலை தன்மையுடன் அனுபவிக்க வேண்டும் என்றார். பிரம்மதேவர் இதை கூறியதும் லக்ஷ்மி தேவி அனைத்து கடவுள்களுக்கும் முன்பாக பகவான் ஸ்ரீஹரியின் மார்பில் சென்று பின்னர் இறைவனிடம், பகவானே, என்னை ஒருபோதும் கைவிட வேண்டாம். நான் இதை கூறி லக்ஷ்மி தேவி தேவர்களை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். இது அவர்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது. இங்கே லக்ஷ்மி தேவியால் கைவிடப்பட்டதால் அசுரர்கள் மிகவும் கிளர்ச்சி அடைந்தனர். அவர்கள் தன்வந்திரி தேவரின் திருக்கரத்திலிருந்து அமிர்த கலசத்தை பறித்தனர். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது மாயையை பயன்படுத்தி ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தை எடுத்து அசுரர்களை பிடித்தார். அவர்கள் அருகில் சென்று, அசுரர்களே, இந்த அமிர்த கலசத்தை எனக்கு கொடுங்கள் என்றார். 3 உலகங்களில் அழகான மற்றும் மிகுந்த அழகுடைய பெண்ணை கண்ட பிறகு அசுரர்கள் மனம் காமத்தால் ஆட்கொள்ளப்பட்டது. அவர்கள் அமைதியாக எதுவும் கூறாமல் அந்த அழகான பெண்ணிடம் அமிர்தத்தை கொடுத்தனர். அவரே அதை பார்க்க தொடங்கினார். அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை பெற்று பகவான் அதை தேவர்களுக்கு கொடுத்தார். தேவேந்திரன் போன்ற தேவர்கள் அந்த அமிர்தத்தை உடனடியாக அருந்தினர். இதை கண்ட அசுரர்கள் தங்கள் கரங்களில் ஆயுதங்கள் மற்றும் வாள்களுடன் தேவர்களை தாக்கினர். ஆனால் தேவர்கள் அமிர்தத்தை அருந்திய பிறகு வலிமை பெற்றனர். அவர்கள் அசுரப்படையை தோற்கடித்தனர். தேவர்களால் தாக்கப்பட்டதால் அமிர்தங்கள் ஓடி போய் 4 திசைகளிலும் தஞ்சம் புகுந்தன. பலர் பாதாள உலகத்திற்கு சென்றனர். பின்னர் அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சி அடைந்து சங்க சக்கரத்தையும் கதாயுதத்தையும் தாங்கிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர்.
அன்றிலிருந்து சூரிய தேவனின் பிரகாசம் சுத்தமாகியது. அவர் தனது பாதையில் நடக்கத் தொடங்கினார். அக்னி தேவரும் ஒரு அழகான பிரகாசத்துடன் பிரகாசிக்கத் தொடங்கினார். மேலும் அனைத்து உயிரினங்களின் மனமும் மதத்தில் ஈடுபட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு 3 உலகங்களும் செழிப்பாயின. பின்னர் கடவுள்களின் நல்ல செயல்களை செய்த பிறகு பிரம்மதேவர் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அவருக்கு பிறகு தேவேந்திரனும் மற்ற கடவுள்களும் அந்தந்த உலகங்களுக்கு சென்றனர். பின்னர் தேவராஜனான தேவேந்திரன் 3 உலகங்களையும் காத்து கொண்டே ஆட்சி புரிய தொடங்கினார். மகா கடவுளே லக்ஷ்மி தேவி திருப்பார்கடலிலிருந்து தோன்றினார். அவள் ஒரு நித்திய தெய்வம் என்றாலும் பிருகுமுனிவரின் மனைவியான கியாதியின் பெருமையிலிருந்து அவள் பிறந்த மிகவும் அழகாக காணப்பட்டார். இன்றைய 5ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது. நாளை அடுத்த அத்தியாயத்தில் சதிதேவி குறித்து தியானிப்போம். 5ஆம் நாள் கதையான அமிர்த கதையானது இனிதே நிறைவடைந்தது.